கேட்கப் போகிற பார்க்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தாமே ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் நீர் சீர்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். நல்ல நிலத்திலே விழுந்த விதையாய் இந்த வார்த்தைகள் இறங்கட்டும். எங்கள் இருதயங்கள் நல்ல நிலங்களாய் பண்படுத்தப்படட்டும். ஆவியானவர் பண்படுத்துவீராக. 100 மடங்கு விளைச்சலை காண்கிற நிலமாய் நீர் எங்கள் இருதயங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தி பண்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மீடியாவில் இருக்கிற அன்பு பிள்ளைகள், சகோதரி, ஆண்டவரே, யாருக்கு உதவி செய்கிறவர்கள் மற்ற எல்லாரையும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் ஆதியும் அந்தமாயிருக்கிற எங்கள் கர்த்தர் எங்கள் மத்தியில நீர் அசைவாடி ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வழி நடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். பாஸ்டர் குடும்பத்தையும் உடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் எங்களை மீண்டுமாய் தாழ்த்துக்கிறோம். வாரும் வந்து இந்த நேரத்தை பொருட்படுத்துக்கும். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இந்த ஜெபத்தை எங்களை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கவும், கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாகவும் கர்த்தர் நமக்கு தந்த விசேஷித்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். தம்முடைய வார்த்தையை எப்பொழுதும் கனப்படுத்துகிற கர்த்தர், எப்பொழுதும் தம்முடைய வார்த்தையை கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கடந்த வாரங்களிலே கடந்த கிட்டத்தட்ட 4 வாரங்களாக, இது 5வது வாரம், 4 வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளில கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம், காத்திருக்க போகிறோம். கர்த்தர் தாமே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க சிஸ்டர். ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, கிளியரா இருக்குதுங்க ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. Thank you so much. Thank you. கடந்த வாரத்துல நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் குறித்து பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் என்றால் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தல். இரண்டாவதாக இந்த உலகத்தை குறித்து தேவனுடைய திட்டம், வருங்கால திட்டம் என்பதை குறித்த வெளிப்படுத்தல். இது ரெண்டும் தான் வெளிப்படுத்தலோட மிக முக்கியமான காரணம். தேவன் இயேசு கிறிஸ்து யார் என்பதை, தேவாதி தேவனாக அவர் செயல்படுவதை, வீற்றிருப்பதை, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தல், த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தென் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூதர்மை அனுப்பி உலகத்தை குறித்த காரியங்களை, தம்முடைய திட்டத்தை குறித்து வெளிப்படுத்திய காரியங்களை குறித்ததான 2 காரியம். அதில் 3 வகையாய் நாம் பார்த்தோம். பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு, சர்ச்சைகளை, சபைகளை குறித்த வெளிப்பாடு, வரப்போகிற காரியங்களை குறித்ததான தீர்க்க தரிசன வெளிப்பாடு என்று 3 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். நான் கடந்த வாரத்தில் சொன்ன மாதிரி எல்லா சபைகளுக்கும் அடிப்படை என்னவென்றால் இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்ததான அறிவு. அந்த அறிவின் மேலே தான், கிறிஸ்துவின் அறிவை மேலே தான், கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு, the knowledge of Christ forms the basis and the foundation of our Christian life, our temple, our body, our being as a temple. நம்முடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயமாக, நாம் கர்த்தருடைய ஆலயமாக இருப்பதற்கான அடிப்படை, அஸ்திபாரம், நாம் கூடி ஆராதிக்கிற சபை கூடுகைகள், காங்கிரிகேஷன்ஸ், சர்ச்சஸ், இவைகள் கர்த்தருடைய அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டதாக இருப்பதற்கும் முதல் தேவை கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. அதனால தான் அவர் சொல்லும் பொழுதெல்லாம் தான் யார் என்பதை முதலாவதாக வெளிப்படுத்துகிறார். யோவானுக்கு கண் காண
அதாவது விஷுவல் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கிடைச்சது. அவருடைய அவருடைய சரீர தோற்றம், அவருடைய உருவ தோற்றம், அவருடைய சத்தம், அவருடைய மகிமை, அவருடைய பிரகாசம், அத்தனையும் குறித்ததான ஒரு விஷுவல் ரெவலேஷன் அவருக்கு கிடைச்சது. அதுக்கு பிறகு அவர் எழுதுகிற ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் தன்னை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து பேசுகிறார். அதுதான் அதில் வந்து இன்ட்ரடக்ஷன் அல்லது அவரை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டில் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு சபைக்கும் தான் யார் என்பதை குறித்ததான ஒரு ரெவலேஷன் கொடுக்கிறார். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் எபேசு சபைக்கு 7 சபைகளின் 7 பொன்குத்துவல் மத்தியில் உலாவிக் கொண்டு 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அந்த சபைக்கான வெளிப்பாடு, அவரை குறித்த வெளிப்பாடு. அதற்கு ஒரு ரகசியம் உண்டு. அவர் யார் என்பதை குறித்து தான், அதை பொறுத்து தான் அந்த சபையின் வளர்ச்சியும் அந்த சபைக்கான கர்த்தருடைய திட்டமும் வெளிப்படும். ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆஸ் அன் இண்டிவிஜுவல் உங்கள் ஒவ்வொருவருக்கும், எனக்கு உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வ திட்டம் உண்டு. அதே மாதிரி நம்ம கூடி ஆராதிக்கிற கூடுகைகளுக்கும் ஒவ்வொரு திட்டம் உண்டு. அவர் அழைத்த ஒவ்வொரு ஊழியங்களுக்கும், அவர் அழைத்த ஊழியங்களுக்கு, அவரால் அழைக்கப்பட்ட ஊழியங்களுக்கும் ஒரு தேவ திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை அவர் தெளிவாக நிறைவேற்றுவார். ஓகே, ஒவ்வொருவருக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தம்மை வெளிப்படுத்துவார். அதுதான் அவருடைய வெளிப்பாடு. சபைகளின் மத்தியில் உலாவுகிறவர் என்று எபேசு சபைக்கு வெளிப்படுத்தினார். 7 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இன்ட்ரடக்ஷன், தென் அப்ரிசியேஷன், the third finding the problem, and fourth finding the solution, and finding the solution, and fifth one warning, and the sixth one attestation, and seventh one reward. இந்த 7 தலைப்புகளில் அவர் அந்த சபைகளுக்கு சொன்ன காரியத்தை நாம் பார்த்தோம் எபேசு சபையில். ரெண்டாவதாக நான் அந்த 7 சபைகளை குறித்ததான காரியங்களையும் சொன்னேன். 7 சபைகளும் உண்மையாக அந்த முதல் நூற்றாண்டில் இருந்த சபைகள். 7 இடங்களிலே, எபேசு, சிமிர்னா போன்ற இடங்களிலே இருந்த சபைகள். ரெண்டாவதாக 7 காலகட்டங்களிலே சபையின் நிலையை குறித்ததான தீர்க்க தரிசன வெளிப்பாடு. முதல் நூற்றாண்டு சபை எபேசு சபையாகவும், அடுத்த 3 நூற்றாண்டு சபைகள் சிமர்னா சபையாகவும், அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் தாண்டி வந்த சபைகளை குறித்ததான ஒரு வெளிப்பாடு, தீர்க்க தரிசன வெளிப்பாடு. அந்த சபையை குறித்த வெளிப்பாடு வந்த பொழுது அந்த சபைகள் வந்து அந்த சபைகளான முழுமையாக அவைகள் வெளிப்படுத்தப்படவில்லை. கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு தான் அடுத்த சிமர்னா சபையோட உபத்திரவ காலத்தை குறித்து கர்த்தர் சொல்றார். அதுக்கப்புறம் வந்தது காம்ப்ரமைசிங், இந்த மாதிரி ஒவ்வொரு சர்ச்சை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் சொல்றார். ஓகே, அப்போ இந்த 7 சபைகளை உண்மையாக இருந்த சபைகள். இரண்டாவதாக 7 காலகட்டங்கள், சபைகளின் 7 காலகட்டங்கள், அவைகள் எப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவைகள் இருந்தன என்பதை குறித்ததான ஒரு வெளிப்பாடு. மூன்றாவதாக மிக முக்கியமான காரியம், ஆவிக்குரிய வாழ்விலே, ஆவிக்குரிய நிலைமையிலே இந்த சபைகள் எப்படியாக நமக்கு ரெலவெண்டாக இருக்கிறது என்பதை குறித்துதான் ஒரு வெளிப்பாடு. ஏன்னா நாம ஒரு ஆலயம் இல்லையா, நமக்கு அல்லது நம்முடைய சபைக்கு, நம்ம கலந்து கொண்டு ஆராதிக்கிற சபைகளை குறித்தும் இது நமக்கு தீர்க்க தரிசன வெளிப்பாடாக வெளிப்படுத்தப்படுகிற காரியம். இந்த 3 காரியங்களையும் நீங்கள் அந்த சபைகளை குறித்து வாசிக்கும் பொழுது நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு சில பேர்த்துக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்குன்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் சொல்லாமல் இவர் வேற எதையா சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளிப்படுத்தல்னா இமீடியட்லி வாட் யூ திங்க் இஸ் அப்போகாலிப்ஸ். உலகம் முடிவு, வெடி, குண்டு, சண்டை, சச்சரவு, பிசாசு வர்றது, இப்படி தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இப்படி தான் படிச்சிருப்பீங்க, இப்படி தான் படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் உண்மையாக வேதத்தின்படி நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்றால் இப்படித்தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அதிகாரங்களாக நாம் செல்கிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். அதை உங்களுக்கு நான் சொன்னேன், ஏன் செய்யணும்னு சொன்னேன் நான் உங்களுக்கு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக.
ஸோ நம்ம கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியாகவே நம்ம போகலாம். சரி, இதில் நிறைய காரியம் நடக்கும். நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்றது உண்டு, 2 மிக முக்கியமான காரியம். அவருடைய வருகை நிச்சயம், நிச்சயம். நான் வருவேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர், வருவார். அதை போலவே இன்னொரு நிச்சயம், நாம் அவரை சந்திக்கிற நாள். 2 மிக 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 நம்முடைய வாழ்விலே மாறாத, உலகத்திலே மாறாத காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலக ஓட்டத்தை முடிக்கிற ஒரு நாள் உண்டு. இறைவனை சந்திக்கிற நாள், இறைவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிற நாள் உண்டு. நமக்கு, ஆண்டவருக்கென்று வாழுகிற பிள்ளைகளுக்கு, நாம் இந்த உலகத்திலே சரீரத்திலே அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்ட பிறகு செய்ய போகிற செய்த காரியங்கள் எல்லாவற்றுக்கான பலன் கட்டாயம் உண்டு. சரியா? அதனால உங்களுக்கு நான் அருமையான தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய வருகை நிச்சயம், அதுக்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை நம்ம வருகிற நாட்களில் பார்க்க போகிறோம். ஆனால் அதை போலவே முக்கியமான காரியம், நீங்களும் நானும் அவரை சந்திப்பது. ஒன்று, அவர் நமக்கு முன்னாடி வந்து நம்மை அவரோடு கூட கூட்டிக் கொண்டு போவார். ஏதாவது ஒன்று நடக்கும் முதல்ல. அப்படி இல்லைன்னா நம்முடைய ஓட்டத்தை நாம் முடித்து அவரை சந்திக்க போக வேண்டும். சரியா? 2க்காக ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், நாம் கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். சரியா? 2 மாறவே மாறாது. Be careful that we have to meet the Lord one day. Either he comes to meet us or we go to meet him. இதை கணக்கில் வச்சு தான் நம்ம பார்க்கணும். அப்போகாலிப்ஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஓவர்வெல்மிங்காக எக்ஸைட் ஆகணும் அவசியம் கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு, லூக்கா, மார்க்கு, யோவான்ல எல்லாம் வருகிற காலங்களை குறித்து இதெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் கேள்விப்படுவீர்கள். அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என் நாமத்தை சொல்லி நானே கிறிஸ்துன்னு வஞ்சிப்பாங்க, அடையாளங்கள் அற்புதங்களை செய்வாங்க, அதெல்லாம் கேள்விப்படுவீங்க. யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். கலங்காதிருங்கள், முடிவு உடனே வராது. எதை பார்த்தாலும், ஈவன் இஃப் யூ ஹியர் அபவுட் பெஸ்டிலன்சஸ், வாதைகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பட்டயங்களை குறித்து கேள்விப்படுவீர்கள். கலங்காதிருங்கள், முடிவு உடனே வராது. எப்போ முடிவு வரும்னு சொல்லியிருக்கிறார் இயேசுசாமி? எப்போ சொல்லியிருக்கிறாருன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும். எல்லாத்துக்கும் உடனே முடிவு வராதுன்ட்டு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும். நீங்க எக்ஸைட்டடா இருக்கிறீங்க ஆண்டவருடைய வருகைக்காகனா, செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவருடைய வருகைக்கு. 2வதாக, அவருடைய வருகைக்கு மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். சுவிசேஷம் அறிவித்திராத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிராத ஜனங்களுக்கு மத்தியிலே சுவிசேஷத்தை, கர்த்தருடைய நல்ல செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். உங்கள் மேலும் என் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. சரியா? அதனால so this will help you to meet the Lord, whichever coming happens first, whether he comes to take us or we going to meet him. This study of the churches, what Jesus Christ thinks about you and me, what Jesus Christ plans about you and me, what Jesus Christ is having a concept about you and me as a church, as his body, as his temple, is very important. That is why this chapter is mentioned before it could go into the prophetical details of his second coming. சரியா? ஸோ அந்த 7 காரியங்களாக கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். முதல் சபையை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு 2வது சபை குறித்து பார்க்க போறோம். கர்த்தர் சித்தமானால் 3வது சபை பார்க்கலாம், டைம் பொறுத்து. சரியா? ஒரு வசனத்தை தியானித்தாலும் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். ஒரு வார்த்தை கூட வீணா போகாது. வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொன்னவருடைய வார்த்தைகள் ஒன்று கூட ஒளிந்து போகக்கூடாது, ஒளிந்து போகாது. கவனமாக கேளுங்க. கடந்த வாரத்தில் அநேகர் ஆண்டவர் பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு பேசினார், உங்களோடும் பேசியிருப்பார். அந்த பேச்சு, அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தத்தை அசட்டை பண்ணக்கூடாது. அமர்ந்த மெல்லிய சத்தம், வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் பேசுகிற சத்தம்,
ஜெபிக்கும் பொழுது அவர் பேசுகிற சத்தம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய தாசர்கள், அவருடைய வேலைக்காரர்கள் அவரை குறித்து பேசும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிற அந்த சத்தம். கவனமாக இருக்க வேண்டும். சரியா? ஆண்டவர் தம்மை 7 நிருபங்களிலே தம்மை வெளிப்படுத்துவதற்கான 2 முக்கியமான நோக்கம் உண்டு. ஒன்று, வேதத்தில் சொல்லியிருக்கிறது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் 25 புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. எபேசியர் 5:25-26. சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். சபையில் அன்பு கூர்ந்து கிறிஸ்து சபையில அன்பு கூறுகிறார். எப்படி கணவன் தன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கட்டளை கொடுத்தாரோ, அதற்கான முன்னுதாரணம், அதற்கான முழுமை, the wholeness, the completeness of loving the church, loving is found in Christ loving you and me. That is the church. சபை அவருடைய சரீரத்தில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு, எதை? சபையை. சபையை, நம்முடைய சரீரத்தை திருவசனத்தை, 26ஆம் வசனம், திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, 26 verse, சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், டு sanctify the church by the word of God, by the washing of the water by the word of God. இரண்டாவது, sanctify பண்ணி கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும், 77th verse, மகிமையும் பிழையற்றதுமான சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கும். His love is not just to just stop loving you, it's only loving you, but to make you complete, to make you spotless, to make you wrinkleless, without any blemish, to wash and sanctify us with His word. Why? He wants to make us to stand before Him without even a single fault. That is His heart. To make you as a spotless. And the same thing ஜூட் எழுதுறாரு, யூதா எழுதும் பொழுது அப்படித்தான் எழுதுறாரு. உங்களை தமக்கு முன்பாக குறையற்றவர்களாய் நிற்கும்படிக்கு, வலுவாதபடி உங்களை காக்கிறவரும். 24ஆம் வசனத்துல, யூதாவோட அதிகாரத்துல, 1ஆம் அதிகாரத்துல 24ல, நம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் நிறுத்தவும். Jude, not Judges. The epistle of Jude, யூதா எழுதின நிருபம், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின நிருபம், ஒரே அதிகாரம் தான் இருக்கு. அதுல 24வது வசனம். ஸோ உங்களை மகிழ்ச்சியோட தம்முடைய சன்னிதானத்திலே நிறுத்துவதற்காக, மகிழ்ச்சியோட மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்தணும். இதுதான் அவரோட ஆசை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஆசை. உங்களை காத்து மகிழ்ச்சியோடு உங்களை நிறுத்தணும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்தணும். அதற்காகத்தான் தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். எபேசியர் 5:28, 27 தம்மைத்தாமே சபைக்காக முழுமையாய் ஒப்புக் கொடுத்தார். இதுதான் சபையை குறித்து அவருக்கு இருக்கிற பாரம். எல்லா சபைகளும், 7 சபைகளுக்கு உதாரணமாக எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு எல்லா சபைகளுக்கும், இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் உள்பட நம்முடைய எல்லா சபை கூறுகளுக்கும், நமக்கும் as an individuals. இரண்டாவது, it is his body. Because to make you as a spotless, he has every right, he has every responsibility to correct us. ஆனால் தகப்பன் தண்டியாத பிள்ளைகள் உண்டோ அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. 2 இடத்துல இருக்கும். ஒன்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வாசிச்சிங்கன்னா, தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் தமக்கு பயந்தவர்களை சிட்சிக்கிறார். தகப்பன், a father corrects his children the same way God corrects you and me. சரியா? நீதிமொழிகள், Proverbs chapter 3 verses 11 and 12. When God chastises you, do not take it for granted, do not take it light. God whom he loves, him or her, he chastises. சரியா? Yeah, because like a father whom he chastises the child whom he loves. Okay,
whom he loves. அதே மாதிரி கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவளை அவர் என்ன பண்றாரு? கரெக்ட் பண்றாரு, திருத்துகிறார், திருத்துகிறார். அதே இன்னொரு இடத்துல எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னாக்கா, சாரி, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னாக்கா, 9ஆம் வசனத்துல, சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு அஞ்சி நடந்திருக்க. Hebrews 12:9. எஸ், சரீரத்தின் தகப்பன்மார்கள், physical fathers, they chastise us. We are obeying them. We are afraid of them, scared of the fathers, right? Then how much more we have to be careful when we are when we know that he is doing it for our betterment. நம்முடைய நன்மைக்காகவே அவர் நம்மை சிருஷ்டிக்கிறார். இதைத்தான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் இந்த 7 சபைகளுக்கும். முதல் இதில் என்ன சொன்னார்? எல்லா நன்மைகளையும் சொன்னார். நீ பொறுமையா இருக்கிற, நீ உன்னுடைய கிரியைகள் இருக்கு, நீ கெட்டவங்களை சகிச்சுக்காம இருக்கிற, நீ வந்து கள்ள அப்போஸ்தலர்களை அடையாளம் கண்டுக்கிற அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சர்டிஃபை பண்ணிட்டு அவர்கள் மேல் இருந்த குறையும் சொல்றார். என்ன குறை? அது வந்து ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு குறை சொல்லி அது எப்படி கரெக்ட் பண்ணுறது? ஏன்னா அவருக்கு அன்பு, அவருடைய அன்பு நம்ம மேலே அவர் வைத்த அன்பு, அளவு கடந்த அன்பு. ஓகே, 2வது சபைக்கு போகலாம். 2வது சபைங்கும் பொழுது சிமர்னா அப்படிங்கிற சபை. சிமர்னாங்கிற சபை வந்து ஏஜியன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுகிற கடற்கரை, ஏஜியன் கடற்கரை, AEGEAN அப்படின்னு சொல்லப்படுகிற துருக்கி தேசத்தில் உள்ள அந்த கடல் ஓரத்தில் அமைந்திருக்கிற ஒரு பட்டணம். இன்னைக்கு அதோட பேர் இஸ்மீர். இஸ்மீர். ஓகே, சிமர்னாவோட இன்றைய பெயர் இஸ்மீர். இஸ்மீர்னா என்ன அர்த்தம்னா மிர், மிர், MYRRH, மிர் இல்லையா? மிர்னாக்கா வெள்ளை போளம். ஓகே, வெள்ளை போளம் தான் மிர் அப்படின்னு சொல்ற அர்த்தம். அங்கிருந்து தான் அந்த ஸ்மிர்னா அப்படிங்கிற அந்த சபை, அதோட பேர் வந்துச்சு, ஸ்மிர்னா. மிர், மிர் அப்படிங்கும் பொழுது அது எதுக்குன்னா ஆண்டவருடைய வெள்ளை போளம் 2 இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அது ரிலேட் ஆகும். ஒன்று வந்து அவர் பிறந்த பொழுது சாஸ்திரிகள் கொண்டு வருவாங்க, ஓகே, பொன் தூபவர்க்கம் வெள்ளை போளம். அவர் அதே மாதிரி அவர் மரிக்கும் பொழுதும் அவருக்கு என்ன செய்தார்கள்? வெள்ளை போளத்தையும் கலந்து, கரிய போளத்தையும் வெள்ளை போளத்தையும் கலந்து அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஸோ வெள்ளை போளம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பரியல் ஸ்பைஸ், அடக்கம் பண்ணப்படுவதற்கான ஒரு ஒரு வஸ்து, ஒரு சப்ஸ்டன்ஸ். பயங்கர ஸ்மெல் வரும், நல்ல ஸ்மெல் வரும். ஆனால் எப்போ வரும்னா when it is crushed, when it is crushed, the smell will come, the fragrance will come. அதற்காக இந்த சபை, சிமர்னா சபை மிர் என்கிறதற்கான அடையாளமாக இருக்கிறது. நசுக்கப்படும் பொழுது நற்கந்தம் வீசுகிற சபை, நசுக்கப்படும் பொழுது நற்கந்தம் வீசுகிற சபை. திஸ் இஸ் அ பர்சிக்யூட்டட் சர்ச். இந்த சர்ச் என்ன சர்ச்னாக்கா, அவதிப்பட்ட, உபத்திரவங்களை அனுபவித்த சபை. இது எந்த காலகட்டத்தில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100லிருந்து 300 வரைக்கும் இருந்த காலகட்டம். கிபி 100ஆம் ஆண்டிலிருந்து 2nd and 3rd centuries வச்சுக்கோங்களேன். இந்த 2 சென்ச்சுரிஸ்லையும் ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் அந்த கோர் வாஸ் டியூரிங் தி 2nd and 3rd century. படாத பாடு, நெருக்கம், ரோம பேரரசர்கள் பிழிஞ்சு எடுத்தாங்க. அட்லீஸ்ட் அந்த முதல் நூற்றாண்டில் ஆரம்ப காலத்தில் ஆண்டரோடு அனுபவம் இருந்தவர்கள் இருந்தாங்க, அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, பவுல் மாதிரி இருக்கிறவங்க இருந்தாங்க, பவுலிட்டத்திலிருந்து பயிற்சி பெற்றவர் தீமோத்தி, தீத்து மாதிரியெல்லாம் இருந்தாங்க. 2ஆம் 3ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயர் பெற்ற அப்போஸ்தலர்கள் யாரும் இல்லை. ஜானோட சீடர் பாலிகார்ப் இருந்திருக்கிறாரு, ஆரிகன் இருந்திருக்கிறாங்க, ஜெரோம், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து 2வது 3வது தலைமுறை விசுவாசிகள். They are not first generation. They came late. பயங்கர பாடு, மிருகங்களால் அடித்து கிழிக்கப்பட்டது இந்த சபை தான். அநேக பாடுகளை அனுபவித்தவர்கள், இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள், ஆண்டவருக்கென்று பாடுபட்ட சபை, உபத்திரவப்பட்ட சபை சிமர்னா சபை. அதான் அதோட அடையாளம் மிர், வெள்ளைப்போளம் என்கிற அடையாளம். நசுக்கப்படும் பொழுது நற்கந்தம் வீசுகிற சபை.
நசுக்கப்படும் பொழுது நற்கந்தம் வீசுகிற சபை. as persecuted church, உபத்திரவங்களின் வழியாக கடந்து போன சபை இந்த சபை தான். இந்த சபைக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. நான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஓகே, அது ஏன்னு அது நீங்க படிக்கும்போது தெரியும். மரித்திருந்து பிழைத்தவர் என்ன அர்த்தம்னா, யூ ஆர் கோயிங் த்ரூ அ டஃப் டைம், பர்சிக்யூஷன், ட்ரபிள், பயங்கர பாடு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லுகிற அந்த உபத்திரவங்கள் வழியாக கடந்து போகும் பொழுது தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்திருந்து பிழைத்தவர். அப்ப என்ன அர்த்தம்? இன்டைரக்டா இஸ் என்கரேஜிங் தெம். டோன்ட் வரி அபவுட் யுவர் சஃபரிங்ஸ். டோன்ட் பி டூ மச் வரிட் அபவுட் யுவர் பர்சிக்யூஷன். ஐ ஹவ் கான்கர்ட் த டெத். நான் மரித்திருந்து பிழைத்தவருமானவர். முந்தினவரும் பின். ஐ எம் த ஃபர்ஸ்ட், ஐ எம் த லாஸ்ட். there's nothing beyond me. I died and I came to life again. இந்த சபை இந்த உண்மையை அறிய வேண்டும். மரித்திருந்து பிழைத்தவர் என்ப உண்மையை அறிய வேண்டும். பாடுகள் மத்தியிலே கடந்து செல்லுகிற சபையானது மரித்திருந்து பிழைத்தவரை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு கிட்டத்தட்ட இந்த 2 நூற்றாண்டு காலத்துல 60 லட்சம் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்களாம். 6 million Christians were martyred, killed. 60 lakhs, 6 million Christians. இதை விட ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், கடந்த நூற்றாண்டில் 20th செஞ்சுரியில் ஸ்டார்டிங் ஆஃப் 1901 ஆரம்பிச்சு 2024 வரைக்குமே இந்த கடந்த 120 வருடங்களிலே, கடந்த 1900 ஆண்டுகளிலே மரித்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமான கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள், மரித்து கொண்டிருக்கிறார்கள். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அநேக இடங்களிலே அநேக இரத்த சாட்சிகளாய் மரித்து கொண்டு கர்த்தருக்காக படாத பாடுபடுகிறார்கள். நீங்கள் இந்த persecution.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி என்ன நடக்குது, எத்தனை சிறைச்சாலைகளிலே கிறிஸ்தவர்கள் அடைபட்டு இருக்கிறார்கள், எத்தனை நாடுகளிலே சிறைச்சாலைகளிலே கிறிஸ்தவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரீசெண்டாக கூட நம்முடைய தேசத்திலையும் வட மாநிலங்களிலே கிறிஸ்தவத்தை குறித்து போதிக்கிற பிரசங்கிமார்களை சிறைச்சாலைகளை அடைத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கென்று பாடுபடுகிற கூட்டம் இப்பொழுதும் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. ஃபாக்ஸ் புக் ஆஃப் மார்டையர்ஸ்னு ஒரு புக் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன். இந்த புக்கில் அந்த ஆரம்ப காலத்திலிருந்து இரத்த சாட்சிகளாக கிறிஸ்துவுக்கென்று மரித்தவர்களை குறித்ததான சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாக நடந்த சம்பவம். இவர்களுக்கு கர்த்தர் தருகிற தன்னை குறித்த வெளிப்பாடு என்னவென்றால், நான் மரித்திருந்து பிழைத்தவர், நான் மரித்திருந்து பிழைத்தவர். அப்போ அடுத்ததுல சொல்றாரு, தன்னை குறித்து இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு தட்ஸ் அப்ரிசியேஷன்ல சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன், நீ படுகிற பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். ஓகே, உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ ஐஸ்வர்யவான், பட் ஸ்டில் யூ ஆர் ரிச். யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்கிற தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். The people were, even they were persecuted by their own families. Jews who were converted to Christians, they were persecuted by their own Jews. Romans, the other Gentiles who were accepted Christ, they were persecuted by their own people. Own people. They say they are belonging to God or Jews, but they are belonging to whom in reality? Satan. சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்கிற தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன். சரியா? அவர்களை தரித்திரர் ஆக்கினார்கள். அவர்கள் எல்லாம் இருந்த வீடுகளை எடுத்துக்கொண்டார்கள், அவருக்கு இருந்த சொத்து சுதந்திரங்களை எடுத்துக்கொண்டார்கள், அவர்களுக்கு இருந்த எல்லா வசதி வாய்ப்புகளையும் பறித்து கொண்டார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பார்வையில் என்னவா இருக்கிறார்கள்? அவர்கள் கனம் பெற்றவர்களாக, ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். ரோம பேரரசர்கள் உண்மையாகவே அவர்களை பாடுபடுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தின சபை ஸ்மிர்னா சபை.
அநேகர் குகைகளிலே வாழ்ந்து கொள்ளும்படியாக துரத்தப்பட்டார்கள். வீடுகளை இழந்து மலைகளிலும் குகைகளிலும் கெபிகளிலும் ஒளித்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை, கேட்டகாம்ஸ்ல வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இந்த சபைக்கும் பிலதெல்பியா சபைக்கு மட்டும் இந்த வார்னிங் இருக்காது. மற்றதெல்லாம் இருக்கும். வார்னிங் இருக்காது. வார்னிங் குறித்த கரெக்ஷன் இருக்காது. சரியா? அப்ரிசியேஷன் தான் அதில் முழுக்க இருக்கும். அதில் சொல்றாரு, நீ பயப்படாத. உங்களை சாத்தானானவன் சிலரை 10 நாள் அளவும் சிறைச்சாலையிலே போடுவான், காவலிலே போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆனாலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சரியா? இந்த 10 நாள் அப்படிங்கிறது வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்களா, வாட் த பைபிள் ஸ்காலர் சேஸ் இஸ் த 10 waves of persecution during this 200 years. 10 times different 10 different emperors and the Nero and the Caesars. 10 வகையான அலைகள், உபத்திரவத்தின் காலகட்டங்கள். 10 times they were persecuted. 10 times they were persecuted. ஒவ்வொருத்தரும் வரும்போது ஒரு புது விதமான ஒரு உபத்திரவம். ஒரு ராஜா வருவார், ஒரு புது விதமான உபத்திரவம். அவருக்கு பிடிச்சமான உபத்திரவம். சிலருக்கு மிருகங்களுக்கு இரையா போடுறது சந்தோஷம், சில பேருக்கு எரிக்கிறது சந்தோஷம், சில பேருக்கு கத்தியில வெட்டுறது சந்தோஷம். இப்படியாக பலவிதமான பாடுகளை அவர்கள் அனுபவித்தார். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, மரண பரியந்தம் உண்மையாயது, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். This is the reward, he says. Double reward சொல்றாரு. First reward, be faithful even unto death, and I will give you a crown of life. ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அதே போலவே அடுத்தது 2வது ரிவார்ட் சொல்றாரு, ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுத்துவதில்லை. எல்லா சபைகளுக்கும் ஜெயங்கொள்ளுகிறவன் அப்படிங்கிற இடத்துல வர்றதா ரிவார்ட்ஸா சொல்லியிருப்பார். கடைசி 7வது பாயிண்டா இவங்களுக்கு அந்த வார்னிங்க்கு பதிலா இந்த வார்னிங் வர்ற இடத்துல இன்னொரு ரிவார்ட் சொல்றாரு. என்ன ரிவார்டு? ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம், உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை நான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. Again, it is endorsed by the Holy Spirit. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னாக்கா, செவியில திணவு உண்டாகிவிட்டது. செவி திணவுள்ளவர்களாய் இன்றைய காலகட்ட கிறிஸ்தவர்கள் கூட்டம் மாறி போய்விட்டது. ஆவியானவர் சொல்லுகிறதை தங்கள் காதுகளுக்குள்ளாய் வாங்கிக் கொள்ளுவதற்கான ஒரு இஷ்டம் இல்லாமல் இருக்கிற செவி திணவுள்ளவர்கள் நிரம்பி இருக்கிற காலகட்டம் இது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, காதுள்ளவன் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுத்துவதில்லை. The second promise, the second reward is the one who overcomes will not be overcome or will not be damaged by the second death. You know what is second death, right? Second death is the hell. That is the second death. முதலாம் மரணம் சாதாரண மரணம், ஆவிக்குரிய மரணம், பிசிக்கல் மரணம். ஆவிக்குரிய மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார், மறுபடியும் பிறக்கிறோம், வாழ ஆரம்பிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுகிறோம். Then the physical death happens normally to everybody until the coming of the Lord Jesus Christ. அந்த நாளில் தான், அவர் வருகிற நாளில் மட்டும்தான் உயிரோடு இருக்கிற அத்தனை பேரும் மறுரூபமாக்கப்படுவோம். அதற்கு வரை முதல் மரணமாகிய சரீர மரணம் மனிதர்களுக்கு சம்பவிக்கும். ஆனால் யார் ஜெயங்கொள்ளுகிறார்களோ அவர்கள் 2ஆம் மரணத்தினாலே சேதப்படுவதில்லை. ஓகே, செகண்ட் டெத் அவங்களை என்ன பண்ணாது? தொடாது. அதாவது ஹெல் அவர்களை தொடாது என்பது அர்த்தம். நரகம் அவர்களை ஆட்கொள்ளாது அப்படின்னு சொல்ல போறாங்க. இப்போ பிசிக்கலா எடுத்துக்கோங்க, அந்த சபைகளுக்கு என்ன நடந்தது? உபத்திரவ காலகட்டத்தில் அவர்கள் உலகமெங்கும் சிதறி போனார்கள். முதல் நூற்றாண்டிலிருந்து உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் சிதறடிக்கப்பட்ட இடத்துல எல்லாம் போய் என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய வசனத்தை சொன்னார்கள், கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொன்னார்கள். சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல கர்த்தருடைய சபைகள் அங்கே வளர்ந்தன. உபத்திரவம் எப்பொழுதுமே
பரிசுத்தமாக்குதலை கொண்டு வரும், நம்மை சுத்தப்படுத்துதும் காரியத்தை செய்யும். இட் பிரிங்ஸ் தி பியூரிஃபிகேஷன் அண்ட் சான்டிஃபிகேஷன். பர்சிக்யூஷன் பிரிங்ஸ் பியூரிஃபிகேஷன் அண்ட் சான்டிஃபிகேஷன். ஓகே, ரெண்டு காரியம் நடக்கும். ஓகே, இந்த பர்சிக்யூஷன் இன்னொரு மிக முக்கியமான காரியம் என்ன நடக்கும் தெரியுங்களா? மாய்மாலக்காரர்கள் இல்லாமல் போயிடுவாங்க. ஹிப்போக்ரட்ஸ் வில் பி வேனிஷ்ட், தே வில் நாட் பி சீன். என்ன பண்ணுவாங்க? உபத்திரம் வந்த உடனே மாய்மாலம் பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துவை மறுதலிப்பார்கள், கிறிஸ்துவின் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போவார்கள். ஆனால் உண்மையான விசுவாசிகள் ஈவன் மரண பரியந்தமும் கர்த்தருக்கென்று உண்மையாக இருப்பார்கள். இந்த உண்மையான விசுவாசம்தான் அந்த டைம்ல முழுமையாக வெளிப்படுத்தப்படும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரப்படுகிறவர்களாக இருக்கலாம். வெவ்வேறு விதங்களில் வரும். சில இடத்துல ஃபிசிக்கல் அபியூஸாக வரும், சில இடத்துல மென்டல் அபியூஸாக வரும், சில இடங்களில் பொறாமை கண்களாக வரும். நம்முடைய கூட வேலை செய்கிறவங்க மத்தியில், நம்மோடு கூட வாழ்கிறவர்கள் மத்தியில் நம்மை குறித்ததான ஒரு வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் வரும். இதெல்லாம் ஒரு விதத்தில் உபத்திரவம் தான். நீங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடாது, கிறிஸ்துவை பற்றி பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கூட நம்முடைய அதிகாரிகள் மூலமாக, நம்முடைய மற்றவர்கள் மூலமாக நேரிடலாம். இட்ஸ் a type of persecution. They don't allow you to go and do the Lord's work in an open way. So the encouraging part is, the Lord says, do not be afraid. பயப்படாதே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது, எவ்வளவும் பயப்படாது. Not even a small bit, you don't be afraid. I am with you. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதையும் தாண்டி பாடுபடுகிறவர்களாக இருக்கலாம். சிறைச்சாலைகளிலே பயங்கரமான கொடுமையான கஷ்டங்களின் மத்தியிலும் பாடுபடுகிறவர்களாக இருக்கலாம். உங்களுக்கும் அதே நற்செய்தி. மரித்து பிழைத்தவர் சொல்லுகிறதாவது, மரணத்தை ஜெயித்தவர் சொல்லுகிறதாவது, மரணத்தை மேற்கொண்டவர், மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். எவ்வளவும் பயப்பட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் அந்த உபத்திரவை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு கூட்டமாக இருக்கலாம். சந்தோஷமான விஷயம், சந்தோஷமான விஷயம். நீங்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் கர்த்தர் அந்த பாதுகாப்பையும் அல்லது அது வேற லெவலான ஒரு ப்ரொடெக்ஷன் கர்த்தர் ஒரு சிலருக்கு சித்தம் கொண்டிருக்கிறபடியாக நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இந்த உபத்திரவம் இல்லை என்று இருக்கிற நமக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா? 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்லுகிறபடியாக, கட்டப்பட்டிருக்கிறவர்களோட கூட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். Put it and put the verse Hebrews 13 verses 3. It says, remember those who are in prison as though you were together with them in prison. That is the meaning of it. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறவர்களை கூட, ரிமெம்பர் them that are in bonds as bound with them. நீங்க அவங்க கூடவே பாடுபடுற மாதிரி, நீங்கள் அவங்க கூடவே துக்கம் அனுபவிக்கிற மாதிரி, நீங்கள் அவர்கள் கூடவே உபத்திரவங்கள் அனுபவிக்கிற மாதிரி நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய விசுவாசத்துக்காக பாடுபடுகிறவர்கள், விசுவாசத்துக்காக சிறையில் அடைக்கப்பட்டவர்கள், விசுவாசத்துக்காக கர்த்தருக்கென்று நிற்கிறவர்கள், விசுவாசத்தை மறுதலிக்காத அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் உண்டு, அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை உங்கள் செபங்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உதவி செய்யும் பொழுது அங்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கான காரியங்களையும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு 3 மிக முக்கியமான காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். மீண்டும் மிக முக்கியமான காரியம் ஒன்று என்ன தெரியுமா? பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். அப்சல்யூட்லி ஃபியர்லெஸ், டோன்ட் பி அஃப்ரைட். எல்லா இடத்துலையும் சொல்லுவார், சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களாயிருக்கு, பயப்படவே பயப்படாதீங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம். சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவர் கர்த்தருக்கே பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லுவார். லூக்கா 12:1-2. பயப்பட வேண்டாம். ஃபியர்லெஸ்னஸ் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அடுத்தது சந்தோஷம். ஒருவனும் எடுத்து போடாத சந்தோஷம். என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், என்னுடைய சந்தோஷம்
உங்களில் நிறைவாக இருக்கும்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சரியா? அப்போ இந்த ஆண்டவர் ரெண்டாவது காரியம் என்ன காரியம்? லூக்கா 12 ஓகே, சரீரத்தை கொலை செய்து அதற்கு பிறகு அதிகம் ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள், do not be afraid அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது வந்து யோவான் 15 10 நினைக்கிறேன், 10-11. அதுல வந்து சந்தோஷம் நிறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நீ பாருங்க, என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படி. 11 யோவான் 15-11, என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படி. ஸோ ரெண்டாவது அவர் ப்ராமிஸ் பண்றது சந்தோஷம். மூணாவது ப்ராமிஸ் பண்றது கான்ஸ்டன்ட் ட்ரபிள். தொடர்ச்சி. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவங்களின் மத்தியிலும் உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட, என்னோடு கூட, நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ப்ராமிஸ், 3 ப்ராமிஸ் ஞாபகம் வச்சுக்கோ. அவருடைய பயமில்லாத தைரியமான ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இரண்டாவதாக அவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே நிறைவாக இருக்கிறது. மூன்றாவதாக உபத்திரவங்களின் மத்தியிலும் நமக்காக உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படுவதில்லை. This is the reward. You will receive a crown of life. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். This is a reward. சரியா? இது ரெண்டாவது சபை. அடுத்து மூணாவது சபைக்கு எழுதுறார். இந்த மூணாவது சபை வந்து பெர்கமு சபை. மூணாவது சபை பெர்கமு. இது வந்து டர்க்கிஷ்ல இருக்கிற சபை தான், உண்மையாக இருந்த சபை. இன்னைக்கு அந்த சபையோட அது இருந்த இடம் இன்னைக்கு இருக்கு. ஓகே, பெர்கமு என்று சொல்லப்படுகிற சபை. பெர்கமு சபையில வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா 12 17 வரைக்கும் இருக்கு. பெர்கமு சபையின் தூதனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகே, இந்த பெர்கமு அப்படின்னு சொல்ற காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, இதோட ஆக்சுவல் மீனிங், பெர்கமம் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னு சொல்றாங்கன்னா, அப்ஜெக்ஷனபிள் மேரேஜ். அப்ஜெக்ஷனபிள் மேரேஜ், அதாவது அது திருமண பந்தத்திலே அது சரியாக திருமணத்தின் உடன்படிக்கையில இணைக்கப்படாத ஒரு திருமணம். ஓகே, அதுதான் பேர் அப்ஜெக்ஷனபிள் மேரேஜ். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு யாருக்காவது இந்த திருமணத்தை குறித்ததான வேறுபாடுகள் இருக்கும் என்றால் அறிவியுங்கள்னு சொல்லி சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, கணவனை அந்த மணப்பெண்ணுக்காவது மணமகனுக்காவது தேவையில்லாத காரியங்கள், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், வேறு யாரோட தொடர்புகள், இந்த மாதிரி தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் இருக்கிறதா என்று பார்ப்பதற்கான அந்த காரியத்தை குறித்து சொல்லுவார்கள். அதுக்கு தான் அப்ஜெக்ஷனபிள் மேரேஜ் அப்படின்னு அர்த்தம். அப்ஜெக்ட் பண்றது, ஐ அப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, இது எப்படி ஆச்சுனாக்கா, இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா, பெர்கமு சபையோட இங்கிலீஷில் இன்னொரு அதுக்கான பேர் வந்து காம்ப்ரமைஸ்டு சர்ச். சிமிர்னா சர்ச் இஸ் அ பர்சிக்யூட்டட் சர்ச். பெர்கமு சர்ச் இஸ் அ காம்ப்ரமைஸ்டு சர்ச். காம்ப்ரமைஸ் ஆகிப்போச்சு. எங்கே காம்ப்ரமைஸ் ஆகிப்போச்சுனாக்கா, சபைக்கும் அரசியலுக்கும் நடுவில் ஒரு அப்ஜெக்ஷனபிள் மேரேஜ், ஒரு காம்ப்ரமைஸ்ட் ரிலேஷன் ஏற்பட்டு போனது. உங்களுக்கு தெரியும், 300வது வருஷத்துக்கு பிறகு, கிபி AD 320, early 300s, 320, 24, like that, there came an emperor called Constantine. Constantine, he was கனவுல பார்த்திருக்கிறாரு சிலுவையினால போர்கள் வெற்றி பெறதுங்கிறதுக்காக, அந்த போர்களுக்காக சிலுவையை பயன்படுத்தி அவர் வெற்றி பெற்றார்னு சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. The history says. Then he thought that this victory, this success should be part of my empire. என்னுடைய பேரரசுக்கு, என்னுடைய ராஜ்யத்துக்கு அது என்னவா இருக்கணும், ஒரு அடையாளமாக இருக்கணும்னு சொல்லி கிறிஸ்தவத்தை தேசிய மதமாக அறிவித்தார். became a national religion in the time of Constantine. ஹிஸ்டரி சொல்றேன், பேக்ரவுண்ட். சரியா? அந்த கிராஸ்
அவரோட கனவுல சிலுவையை பார்க்குறாரு. இந்த சிலுவை போகிற இடத்துல எல்லாம் அவர் போகிற போர்களில் வெற்றி. ஹி வாஸ் கான்கரிங் த வார்ஸ் வேர் எவர் ஹி கோஸ். அப்போ அதை பார்த்து என்ன பண்ணுறாரு, இவருக்கு வந்து சிலுவைங்கிறது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இட்ஸ் ரிசம்பிளிங் கிரைஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ணிடுறாரு, ரீஜனல் நேஷனல் ரிலிஜியனாக மாற்றிடுறாரு. ஓகே, மாற்றின பிறகு அரசியலும் அதிகாரமும் சபைக்குள்ளே ஊடுருவ ஆரம்பித்தது. The politics and the power corrupted the church. ஓகே, திடீர்னு என்ன ஆயிடுச்சு, கிறிஸ்தவனா இருப்பது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா மாறி போச்சு. ஏன்னா ராஜா அங்கீகாரம் பண்ணிட்டார். The emperor accepted Christianity. ஓகே, நீ கிறிஸ்தவனா, நோ ப்ராப்ளம், யூ பி கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கூல் ஆயிடுச்சு. கிறிஸ்டியன் சொல்லிக்கிறது பயங்கர கூல் திங் அந்த டைம்ல, கான்ஸ்டன்டைன் டைம்ல. என்ன பண்ணிக்கிட்டாங்க, எல்லாரும் சும்மா இருக்கிறவங்களாம் நான் கிறிஸ்தவன் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாய்மாலக்காரங்களே சேர்த்து சும்மா வேத பொருட்கள் சும்மா இருக்கிறவன்லாம் என்ன பண்ணிட்டான், நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லி வந்துட்டான். அநேக பொலிட்டிக்ஸில் வசதிகள், அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகள், வீடு, தங்குவதற்கான சுதந்திரம், பேசுவதற்கான சுதந்திரம். 3 நூற்றாண்டுகளாக கெபிகளிலும் குகைகளிலும் தூர ஊர்களிலும் அலைந்து திரிந்து மறைந்து வாழ்ந்தவர்கள், பட்டயத்தாலும் மிருகங்களாலும் கொல்லப்பட்டு மறித்தவர்கள், அதே கிறிஸ்தவர்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃப்ரீடம் வந்துருச்சு. ஃப்ரீடம் வந்தபோது ஆல் திஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் த பவர் கரப்டட் தட் சர்ச். காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிக்க தொடங்கினார்கள். காம்ப்ரமைஸ் பண்ண என்ன பண்ணாங்க, தொடங்கினார்கள். அப்போ ஆரம்பிச்சது தான் காம்ப்ரமைஸ். இட் பிகேம்ஸ் இந்த பாகன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பேகன்னாக்கா புறமதஸ்தர்கள் அல்லது விக்கிரகாராதனை கூட்டம் சொல்லலாம். பாகன் அப்படிங்கிறவங்க பாகன் வர்ஷிப்பர்ஸ். விக்கிரகாராதனை கூட்டம்னாக்கா பல கடவுள்களை வணங்குகிற கூட்டத்தாருக்கு தான் பாகன் ரிலிஜியன் சொல்லி சொல்லுவாங்க. பாலிதீஸ்டிக் ரிலிஜியன்ஸ் ஆர் கால்ட் அஸ் பாகன் ரிலிஜியன்ஸ் பை மெயின்லி பை ஆப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அவங்கள பாகன் ரிலிஜியன் சொல்லுவாங்க. இன் தி வேர்ல்டு சினாரியோவில் அவங்களுக்கு அவங்க பாகன் கிடையாது, அவங்களுக்கு அது நார்மல். பட் ஒரே காடை வணங்குறவங்க வந்து பல காட்ஸை வணங்குறவங்கள பாகன்ஸ் அப்படிம்பாங்க. சரியா? இந்த பாகன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த டைமில் இருந்த ரோமர்கள், கிரேக்கர்கள், சும்மா எங்கெங்கெல்லாம் இருந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு கிறிஸ்தவத்தில் இணைந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய அத்தனையான அவர்களுடைய விக்கிரகாராதனை வழக்கங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு உள்ளான மாறுதல் ஏற்படவில்லை, வெளிப்படையாக அரசியலுக்காக அவர்கள் என்ன பண்ணாங்க, இதுக்குள்ள வந்துட்டாங்க. பவருக்காக, பாதுகாப்புக்காக, செல்வாக்குக்காக, சுதந்திரத்துக்காக, வீடு வசதி வாய்ப்புகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, சொத்து சுகம் சுதந்திரத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்தவர்களாக மாறி முழுமையாக கிறிஸ்தவர்களாக மாறாமல் என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் தங்களுடைய அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்தது தான் இந்த ரெயின்டீரு, கிறிஸ்மஸ் ட்ரீ, ஈஸ்டர் எக்கு, லெந்து நாள் 40 நாள் உபவாசம், ஈஸ்டரில் முட்டை, இது எல்லாமே வந்து பேகன் ப்ராக்டிஸ். நத்திங் இஸ் பிப்ளிக்கல். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் தப்பா அப்படின்ட்டு. அது உங்களுக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்ட விஷயம். சரியா? கர்த்தர் அதில் மகிமைப்படுவார் என்றால் செய்யுங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம், மற்ற ஜனங்களை கூப்பிடுகிறோம், அவர்களை குறித்து கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறோம், கிறிஸ்துவின் அன்பை சொல்லுகிறோம் என்றால் இட்ஸ் குட் இஃப் காட் இஸ் க்ளோரிஃபைடு. அதர்வைஸ் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு போயிட்டு வர்றது தான் கிறிஸ்மஸ் அப்படின்னா அது கிறிஸ்மஸ் கிடையாது. ஆனால் கிறிஸ்து பிறப்பு அதன் மூலமாக வெளிப்படும் என்றால், கிறிஸ்துவின் நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்கள் பாவங்களை நீக்கி ரட்சிக்க வல்லவர் பிறந்திருக்கிறார், தேவன் மனிதனாக பிறந்திருக்கிறார் என்கிற காரியத்தை அறிவிக்கும் பொழுது then it is acceptable. நீங்க கேட்கலாம், அப்ப இது பண்ணக்கூடாதா, ஃபாஸ்டிங் பண்ணுறது தப்பா? தாராளமாக பண்ணலாம். இஃப் யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் டைம் by compressing yourself so that your inner man can be transformed like Jesus Christ, you can go ahead. கறி சாப்பிடக்கூடாது, பூ வைக்கக்கூடாது,
இதெல்லாம் வந்து ஆல் ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ் கேம் இன் டு கிறிஸ்டியானிட்டி. அப்போ ஆரம்பிச்சது. அது நிறைய இருக்கு. ஆல் தி திங்ஸ், ஆல்டர்ஸ் இன்க்ளூடிங் ஆல்டர்ஸ், அவங்க பலிபீடங்களாக வைத்ததை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் கிறிஸ்தவர்களுக்கு வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க? அந்த பலிபீடத்தை இயேசுவை போன்ற ஒரு படத்தையும் இயேசுவை போன்ற ஒரு சிலையையும் அல்லது அஹ், புனிதர்கள், பரிசுத்தர்கள், அப்போஸ்தலர்கள், அல்லது அன்னை மரியாள் இவர்களை போன்றவர்களுக்கு அந்த பலிபீடத்தை கொண்டு வந்து வைத்து விட்டார். பீடத்தை கட்டி முதல்ல இருந்த அந்த வேற விக்கிரகங்களை ஜூஎஸ் ஆர் சீசர், ஜூலியஸ் ஆர் வீனஸ் அதெல்லாம் எடுத்துட்டு இதை ரிசம்பிள் பண்ணி வச்சுட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு உண்மையான உள்ளத்தின் மாற்றம் வரவில்லை. இதுதான் காம்ப்ரமைஸ்ட் சர்ச். தென் பவர் ஓவர் பீப்புள், ஜனங்களை ஆட்சி செய்து அடிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற மனநிலை. இந்த நிக்கோலாய் மதஸ்தர் நான் லாஸ்ட் வீக் சொன்னேன். இந்த ரெண்டு இடத்துல நிக்கோலாய் மதஸ்தரை பற்றி சொல்லியிருக்கோம். நிக்கோலைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிக்கோலைட்டன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி தான் காம்ப்ரமைஸ்ட் பீப்புள். தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் மெனி காட்ஸ். தே டோன்ட் கேர் அபவுட் வர்ஷிப்பிங் அ சிங்கிள் காட். தென் செகண்ட் திங் இஸ் தே வில் ஹாவ் அ பவர் ஓவர் பீப்புள். ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள். கவர்மெண்ட்டை வந்து அரசாங்கத்தின் ஆளுகையை சபைக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு கூட்டம். அங்கே ஒரு தலைவர் இருப்பார், அவர் தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரி, மற்றவங்க எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்க. இதுதான் நிக்கோலாய் மதஸ்தர்களுடைய அந்த டைமில் இருந்துச்சு ஆக்சுவலாக. தென் அவங்களுக்கு மொராலிட்டி கிடையாது. என்ன வேணாலும் பண்ணலாம், வேசித்தனம் பண்ணலாம், விபச்சாரம் பண்ணலாம், தப்பான காரியங்களில் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். இம்மாராலிட்டி இஸ் நாட் அன் அபாமினேஷன் ஃபார் தெம். தென் ஐடலேட்ரி இஸ் நாட் அ பிக் இஷ்யூ. இதெல்லாம் நிக்கோலாய் மதஸ்தர்களுடைய ஒரு கொள்கைகள். அப்பெல்லாம் அங்கே இருந்தாங்க. இவங்கெல்லாம் சபைகளில் கிறிஸ்தவத்திலே ஊடுருவி இருந்தார்கள். தே இன்ஃபில்ட்ரேட்டட் இன்டு கிறிஸ்டியானிட்டி. ஸோ இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் சபைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது 12ஆம் வசனத்துல அவங்களுக்கு சொன்னாரு, நான் 7 நட்சத்திரங்களை ஏந்திக்கிட்டு 7 குத்து விளக்கு மத்தியில் உலாவிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மகிமையாக வெளிப்படுத்துகிறார். 2வது ஆளுக்கு சொல்றாரு, நான் மரித்திருந்து பிழைத்தவன் அப்படின்னு சொல்லி பிழைத்தவர்னு சொல்றாரு. 3வது இருக்கிறவங்க சொல்றாரு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். எடுத்தோன்ன ஸ்டர்னா ஆரம்பிக்கிறார். The compromise, all this compromise and the confusions will be revealed by the sword of the Lord, the sword of the Spirit, that is the word of God. He reveals himself having the word of God as his sword. With all this compromise among all his true believers and false believers, அதை பிளந்து காண்பிக்கிற வசனமாக கர்த்தருடைய பட்டயமாக அவருடைய வசனம் வெளிப்படுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற மாதிரி இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயமாகிய கர்த்தருடைய வசனம். This is the word that pierces and separates everyone. இப்படித்தான் இந்த சபைக்கு வெளிப்படுத்துகிறார் தன்னை. அந்த சபையிலையும் சில ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதையும் அப்ரிஷியேட் பண்றாரு. காம்ப்ரமைஸ் சர்ச் தான். அந்த காலகட்டத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தாங்க. எப்படி? அவருடைய கிரியைகள், the good works were there. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறாய். The throne of Satan was there. When there is a compromise, when there is Jesus becomes the number 2, if the throne is not occupied by the Lord Jesus Christ, definitely that throne will be occupied by Satan. Don't forget. சிங்காசனத்திலே கிறிஸ்து தேவன் வீற்றிருக்காவிட்டால் அதே சிங்காசனத்திலே, வேறொரு சிங்காசனத்திலே, அதே இடத்திலே சாத்தான் வீற்றிருப்பான் என்பது உண்மையான காரியம். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். Where when idols became the number 1, when God becomes number 2, when God is become the compromised, சாத்தானுடைய சிங்காசனம் இங்கதான் என்ன இருக்கு? அவனுடைய ஆளுகை அங்க வர ஆரம்பிச்சு. அந்த இடத்துல இருந்தாலுமே என் நாமத்தை நீ பற்றி கொண்டிருக்கிறாய்,
You have been upholding my name. Hold fast my name. He is appreciating. ஏன்னா எந்த காம்ப்ரமைஸ் சபைகள்ல கூட ஆண்டவருக்குன்னு வாழுகிற சில பேர் இருப்பாங்க. அதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க அப்படியே ரிலேட் பண்ணலாம். இப்ப இருக்கிறத அப்படியே ஸ்பிரிச்சுவலா நீங்க ரிலேட் பண்ணிட்டு வரலாம். நம்முடைய சபைகள்ல நம்முடைய வாழ்க்கையில அதெல்லாம் ரிலேட் பண்ணிட்டே வரலாம். That is the third point I told you about the churches. Though it is talking about the period of church they lived, the compromised church historically, then the spiritual life of every church which is happening even today. Then அங்க ரத்த சாட்சியாய் மரித்தார் ஒருத்தர், அந்திப்பா அப்படிங்கிறவர் வந்து அவர் கொல்லப்பட்டார். அப்ப கூட சில பேர் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை குறித்த விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை. அப்ரிஷியேட் பண்றார். அப்ரிஷியேட் பண்ணிட்டு திஸ் இஸ் அப்ரிஷியேஷன். தேர்ட் திங், பாயிண்டிங் அவுட் தி ஃபால்ட் சொல்றார், குறைகளை சொல்லுகிறார். சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னென்ன? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போட்ட பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமின் போதகத்தை கைக்கொள்ளுவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பீலேயாம், பீலேயாமோட பாலாமோட பாலிசிஸை வச்சு நடக்கிறவங்களும் இருக்காங்க. நிக்கோலாய் மதஸ்தரை போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் முன்னிடத்தில் இருக்கிறார்கள். 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீலேயாமோட போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள், அடுத்தது நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள். 2க்கும் சொன்னேன். நிக்கோலாய் மதஸ்து என்னன்னாக்கா, மனிதர்களை ஆளுகை செய்து தலைவர் கீழே தொண்டர்கள்ங்கிற நிலைமையில் இருக்கு. சபையில் தலைவர்கள் தொண்டர்கள் கிடையாது, தெரியும் உங்களுக்கு. சபையில் தகப்பனும் பிள்ளைகளும் தான். ஆண்டவரும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களும் தான். ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆண்டவர் தகப்பன், அவருடைய பிள்ளைகள் தான். சரியா? ஆனால் இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் வந்து பவர் அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. பவர் ஓவர் பீப்புள் வந்துடும் அவங்களுக்கு. பீலேயாமோட போதகம் என்னன்னாக்கா, நீங்கள் என்னாகமத்துக்கு போகணும், ஓல்டு டெஸ்டமெண்ட்டுக்கு போய் நம்பர்ஸ், புக் ஆஃப் நம்பர்ஸில் 22 26 அதிகாரம் வரைக்கும், 27 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, பாலாக் என்பவர் மோவாபின் ராஜா. அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயப்பட்டு அவங்களை சபிக்கும்படியாக பீலேயாம் அனுப்புகிறாரு. ஆண்டவர் அவரை தடுக்கிறார். அதையும் மீறி போகும் பொழுது கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி அந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், சபிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறார். அப்போ அவர் ஆசீர்வதிச்சுட்டு வந்துடுறார். ஆனாலும் அதுக்கு பின்னாடி நடந்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவ்வளவு எழுதியிருக்காது என்னாகமத்தில். இங்கே எழுதுறார். அவர் என்ன பண்ணிட்டார், பாலாக்கு கிட்ட ஒரு தவறான போதனையை கொடுத்துட்டார். ஹீ கேவ் அன் ஐடியா, சென்ட் யோர் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் இன்டு இஸ்ரேலைட்ஸ். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே உங்களுடைய பெண்களை அனுப்புங்கள், அங்கே அவர்கள் சென்று அவர்களுடைய பரிசுத்தத்தை குலைக்கட்டும். Let them spoil their sanctification, let them go. Once the morality is gone, then the idolatry will come automatically. விக்கிரகங்களை சேவிப்பார்கள். ஏன்னா அந்த பெண்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள், அவர்களோடு இணைந்து இவர்களும் விக்கிரகங்களை ஆராதிப்பார்கள். விக்கிரகங்களை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பும். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் விக்கிரக ஆராதனை. இந்த 2ஐயும் என்ன பண்ணிட்டார், பீலேயாம் பாலாக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். பண ஆசையில் அது பண்ணியிருக்கிறார். அதனால தான் பீலேயாமையும் சேர்த்து வெட்டி போட்டுருவாங்க. நீங்கள் என்னாமத்தில் படிச்சீங்கன்னா, அந்த சண்டை நடக்கும் பொழுது எல்லாத்தையும் வெட்டிடுவாங்க. கடைசியில் பீலேயாமையும் வெட்டிடுவாங்க இஸ்ரவேல் புத்திரர்கள். மீதி அந்த 26 அதிகாரத்தில் வாசிச்சிங்க, 25 அதிகாரத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து செத்து போயிடுவாங்க. அதில் ஒரு தலைவனும் அந்த புறமதஸ்தர் மோவாபியை சேர்ந்த ஒரு தலைவனின் மகளும் இஸ்ரவேல் புத்திரரில் ஒரு தலைவனும் வந்து அவர்கள் விபச்சாரம் வேசித்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பினகாஸ், எலியேசருடைய ஆசாரியனுடைய மகன் பினகாஸ் என்ன பண்ணுவார், ஈட்டி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே குத்திடுவார் அவங்க 2 பேர்த்தையும். 2 பேரும் ஒரே இடத்துல செத்துருவாங்க, ஒரே பெட்ல செத்து போயிடுவாங்க. பைபிள் எழுதியிருக்கு 25 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தில், அந்த 2 பேர்த்தோட வயிற்றுலையும் உருவி போத்தக்கதாக ஈட்டியை குத்துவார், அந்த வாதை நின்று போயிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரே நாளில் அந்த வாதையில் 24,000 பேர் செத்துருவாங்க. எதனாலன்னா இது பீலேயாமோட ஐடியா. இந்த ஐடியாவை வந்து சபைகளிலே கொண்டு வந்தார்கள், கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட இந்த ஆவிக்குரிய விபச்சாரம், ஆவிக்குரிய வேசித்தனம் சபைகளிலே காணப்படுகிறது. Immorality, physical immorality and spiritual immorality is abound in the churches of today. Bergamo type of churches. Automatically what will happen? When immorality enters in,
Automatically, your number one preference will not be God. It will be something else. It will be someone else, somebody else. That he or she will become the idol. God will become number two, number three, number four. It became an idolatry. விக்கிரகாராதனை ஆகிவிடும். This is the spiritual thing. And physical thing. Once you are saved forever. Whatever sin you do, this is the hyper grace teaching. Whatever you sin, it is already forgiven in Christ. On the cross, Jesus took away all your sins. So do whatever you want and go and ask for forgiveness. Voluntarily do the sin. No problem. Because that is the weakness. This is the teaching. Be careful about it. Do not compromise on the word of God. Do not compromise. This is the God's warning to this church called Bergamus Church. பெர்கமு சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்னிங், ஃபால்ட் என்னன்னா, இந்த ரெண்டும் பண்றதுக்கான ஆட்கள் இங்க இருக்கிறாங்க. மூன்றாவது, நிக்கோலாய் போதகத்தை கைக்குள்ளவர்கள், தலைவனை போன்ற ஆளுகை சபைகள். இன்னைக்கு எத்தனை சபைகள் என்று சொல்லுகிற இடங்களிலே ஒரே ஒரு நபர் மாத்திரம் ஆளுகை செய்கிறார், இயேசுவை அல்லாமல். நான் சொல்றது ஜீசஸ் அல்ல. மேபி சம் அதர் ஜீசஸ் and some other Jesus agent, that man or woman, so called the leader of the church. Whatever they say, that is the rule, not what the Bible says. Pastor said, prophet said, so and so said. What about Jesus said? What about the Bible say? This is the Nicolaitans. Even you can see today, so many church congregations are becoming Nicolaitans. Afraid. They are making people scared of them. எத்தனை சபைகளுக்கு, பாஸ்டர்களுக்கு பயந்து வாழ்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல பயந்து வாழ்கிறார்கள். மனிதனுக்கு பயப்படுகிற பயம், கண்ணியை வருவிக்கிற பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து யாரும் சொல்லித்தரதே கிடையாது. This is நிக்கோலாய் மதஸ்தர்கள். லாஸ்ட் வீக் சொன்னால உங்களுக்கு நிக்கோலாய் பத்தி சொல்றேன்ட்டு. This is the Nicolaitans. Wicked prophet Balaamோட followers and the wicked people, Nicolaitans, are there still in this compromised church. Warning. Repent. What is the solution? Repent. நீ மனம் திரும்பு. 16. நீ மனம் திரும்பு. Problem, you have a spiritual immorality, you have an idolatry, you have a spiritual adultery going on in your church, you have a power battle going on in your church. Repent. If you don't repent, I will come, I will fight with you with my word. Do not cheat on your wives. Do not cheat on your families. Do not be lust over everything. So-called Christian people are bound by these bondages today. And God says, if you don't repent, you will be, I have to face my sword. That is my word. ஆண்டவர் சொன்னார், அவர் பூமியில வாழ்ந்த பொழுது, என்னுடைய வசனமே அவர்களை நியாயந்தீர்க்கும். My word will judge them. ஜான்ல இருக்கு, my word will judge them. தன்னுடைய வசனத்தை கொண்டு நியாயந்தீர்ப்பார். அத்தனை பேர்த்தையும் வசனத்தை கொண்டு நியாயந்தீர்ப்பார். அதான் அந்த அப்ஜெக்ஷனபிள் மேரேஜ்னு சொல்றதுக்கு அதான் காரணம். வர்ஷிப்பும் அடல்ட்ரியும் ஒன்னா சேர்த்துக்கிட்டாங்க. கடவுளுடைய பிள்ளைகளும் விக்கிரகாராதனை கூட்டமும் ஒன்று சேர்ந்துருச்சு. எப்படி ஒன்று சேர முடியும்? 2 கொரிந்தியர் 6, 14, 15, 16 சொல்ல மாதிரி, ஒளிக்கும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தமே அது. பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவேது. விக்கிரகங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லையே, தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. ஆனால் சம்பந்தம் ஏற்பட்டது, காம்ப்ரமைஸ் ஏற்பட்டது. சமரசத்தின் சபை, காம்ப்ரமைசிங் சர்ச், சமரசத்தின் சபை. ஓகே, ஸோ கான்ஸ்டன்டைன் டைமில் இதுதான் நடந்துச்சு. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த ஒரு ஃபால்ஸ்ல வந்தாங்க. கிறிஸ்தவம் காம்ப்ரமைஸ் ஆகி போனது. வெளிப்படையான விக்கிரகங்களை வணங்குகிற பல்வேறு தரப்பட்ட pagan practices came into Christianity. Even now it is still there. You should be very careful about it. என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் சொல்றார். Again, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். Endorsement. Then the rewarders, அவனுக்கு மறைவான மன்னாவை நான் கொடுப்பேன், வெண்மையான குறிக்கோளை கொடுப்பேன். அதன் மேலே அது யாருக்கு தரப்படுகிறதோ
அவனுக்கு மட்டும் தெரிகிற பெயரை, அவனுக்கு மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய புதிய நாமத்தை நான் கொடுப்பேன். யூ வில் ஹாவ் அ லிவிங் ஹிடன் மேனா, அண்ட் யூ வில் ஹாவ் அ யுவர் நேம் பிளேட், யுவர் நேம் போர்டு, a white stone with your name. Nobody else knows. Remember, you may not have the same name what you are having now. You may not. You will have a different name, new name. You will be having a new name by Jesus Himself if you are an overcomer. This is the reward for this church. ஸோ இன்னைக்கு ரெண்டு சர்ச் பார்த்துருக்குறோம், நம்ம முடிக்கலாம். ரெண்டு சர்ச், சிமர்னா பர்சிக்யூட்டட் சர்ச், அண்ட் தென் பெர்கமஸ் காம்ப்ரமைஸ்டு சர்ச், சமரசத்தின் சபை, உபத்திரவத்தின் சபை. 7 பாயிண்ட்லையும் இதை ஃபிட் பண்ணி நீங்கள் பார்க்கணும், படிங்க. எனக்கு டைமு இதே ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 1 minute 1 hour 10 minutes ஆயிடுச்சு. I want to finish it within 1 hour so that you will not be bored. But you have to read, you have to study, you have to meditate. The Lord will reveal more things. If you find anything fault in what I am teaching, you can note it down and you can get back to me. I will correct myself according to the word of God. But if the Lord speaks to you, listen to His voice and correct yourself, because the teaching from the Lord comes to everyone, including the servant who is speaking the word. என்னையும் சேர்த்து. ஸோ கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவாராக. லெட் மீ ஃபினிஷ் வித் அ பாசிட்டிவ் நோட். I pray that you will be not damaged by the second death, that is hell. இரண்டாம் மரணத்தினால் நீங்கள் சேதப்படுத்தாதவர்களாய் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற உண்மையானவர்களாக இருக்கும்படியாக, so that you will receive the crown of life, to be a faithful witness for the Lord. May you have a hidden living manna, மறைவான மன்னாவை புசிக்கிறவர்களாக இருப்பீர்களாக. வெண்மையான குறிக்கொள்ளை, ஒயிட் ஸ்டோன் நேம் போர்டு உங்களுக்கு ஆண்டவர் தருவாராக. புதிய நாமத்தை, உங்களுக்கு மாத்திரமே அறியக்கூடிய புதிய நாமத்தை, கிறிஸ்துவின் நாமத்தை உங்கள் மேலே அவர் எழுதுவாராக. இந்த ரிவார்டுக்கு பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் மாறும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஜான் 12:48 அந்த வசனம், நான் சொல்லுகிற வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயந்திருக்கும். அது அவருடைய பட்டயம். நீங்க பின்னாடி வெளிப்படுத்தல் 19 பார்க்கும் பொழுது அவர் வாயில இருவரும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டதுன்னு இருக்கும் அங்கேயும். தட் இஸ் த வேர்ட், த ஜட்ஜ்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இது எல்லாமே சைன் லாங்குவேஜஸ், சிம்பாலிக் தான். அந்த பட்டயம் அப்படிங்கும் பொழுது நாட் நெசசரிலி ஃபார் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் டு கேரி கிராஸ். அவரோட ஒரு சுவாசம் போதும் ஹோல் யூனிவர்ஸ் அழிக்கிறதுக்கு. இஸ் காட். நோ நீட் டு கேரி கத்தி எடுத்துட்டு சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது அவருக்கு. அது ஒரு சிம்பாலிக். அவருடைய வார்த்தை, எந்த வார்த்தையினாலே உலகத்தை சிருஷ்டித்தாரோ, எந்த வார்த்தையினாலே உங்களை என்னையும் ரட்சித்தாரோ, எந்த வார்த்தையினாலே இன்றைக்கும் இந்த சர்வ சராசர அண்டங்களையும் அண்ட சராசரங்களையும் போஷித்து காப்பாற்றுகிறாரோ, அதே வசனத்தினாலே உலகத்தை நியாயந்திருப்பார். பிசாசை நரகத்திலே தள்ளுவார். உங்களை என்னையும் அதே வசனத்தினாலே தன்னுடைய பாதுகாப்பான சட்டைகளுக்குள்ளாய் மறைத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இம்மட்டுமாய் பேசினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஃபாதர், whatever you taught me, Lord, I teach your children, Lord. உடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே, எங்களோடு தொடர்ந்து பேசுங்க, எங்களோடு தொடர்ந்து பேசுங்க. ஜெயங்கொள்ளுகிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு முன்பதாக, உம்மை சந்திப்பதற்கு முன்பதாக நீர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. You will live a life that is pleasing to you. நீர் உன் பேரில் எனக்கு குறையுண்டு என்று உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தாத அளவுக்கு எங்களை வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. மனம் திரும்ப கிருபை தாரும். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விடாதபடி கிருபை தாரும். முடிவு பரியந்த உண்மையாயிருக்க கிருபை தாரும். உமக்கென்று ஜெயங்கொண்டவர்களாய் உம்மோடு கூட நடக்க கிருபை தாரும். அருமையான ஆண்டவரே, IMFH பிதாவின் வீடு திருச்சபையின் போதகர், ஆண்டவரே அவருடைய குடும்பம், ஆண்டவரே அருமையான தேவ பிள்ளைகள், தலைவர்கள், இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவர்கள், ஆண்டவரே அந்த மீடியாவில், அப்பா வசனங்களில், ஆண்டவரே இன்னுமாக சகல காரியங்களும் பங்கு கொண்டவர்கள்
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள், இனி கேட்கப் போகிறவர்கள், அவர்கள் குடும்பங்கள் அனைவர் மேலும் தேவ கிருபை தங்கியிருப்பதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தின் பிரசன்னம், பாதுகாப்பின் மகிமை அவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. இன்னுமாய் உம்முடைய சாயலிலே மாறுவார்களாக. சபையில ஒரு மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே. சபையில ஒரு உயிர்மீச்சு வரட்டும். தேவனுடைய சரீரமாகிய, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை செத்து போனதா இல்லாமல் ஆண்டவரே ஜீவனோடு கூட இருக்கும்படியாக, உம்முடைய ஜீவனால் ஆண்டவரை நிறைந்திருக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களோடு பேசும். எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த நாள் பரியந்தமும் நித்திய நித்தியமாய் நம் அனைவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். God bless you. Thank you so much.